வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரோ கோயம்புத்தூர், ஏரோ சென்னை, ஏரோ திருச்சி இந்த வருஷத்துக்கான அக்னிவீர், அதுக்கப்புறம் சோல்ஜர், அதுக்கப்புறம் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, அதுக்கப்புறம் மெமன் மிலிட்ரி போலீஸ், அதுக்கப்புறம் அக்னிவீர் ஜிடி டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லா ஏரோக்கும் இந்தியா ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் புதுசாக வந்து போன வருஷம் அந்த மாதிரி தான் இதுலையும் இந்த வருஷம் என்ன ஏஜ் இருக்குது, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ட்ரேடுக்கு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த்தா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிவீர் கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஏரோ கீழே வரீங்க அப்படின்றத புதுசா அப்ளை பண்றவங்க, புதுசா வரவங்க என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏரோ கோயம்புத்தூர் கீழே அப்படி வர்றது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வரும் அப்படின்னா, அண்ட் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தர்மபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கோயம்புத்தூர் ஏரோ கீழே வருவீங்க. அண்ட் சென்னை ஏரோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர், ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கூடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சென்னை ஏரோ கீழே வருவீங்க. அண்ட் திருச்சிராப்பள்ளிக்கு கீழே வர திருச்சிராப்பள்ளி ஏரோ கீழே வர என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை. ஓகேங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு ஏரோ கீழே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன ஏரோ வரீங்க அப்படின்றத இப்போவே தெரிஞ்சிருக்கும். இப்போ தனித்தனியாக அப்ளை பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதுதான் கிடையாது. ஏற்கனவே அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போது எல்லாத்துக்குமே ஒன்றா தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே நீங்கள் என்ன ஏரோ கீழே வரீங்க அப்படின்றத தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வரீங்க எல்லாமே இந்த ஏரோ கீழே தான் வருவீங்க. பட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்றா தான் நடக்கும். ஓகேங்களா, பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரோவுக்கும் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஏரோவுக்கும் அக்னிவீர் கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். அண்ட் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மா இதுக்கு மட்டும்தான் வேற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அதை பற்றி கம்ப்ளீட்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அக்னிவீர் கேட்டகரியில் வர என்னென்ன ட்ரேட் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்துலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் 1 பாஸ் 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 13 பிப்ரவரி இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. நேத்திலிருந்து 22 மார்ச் இதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் டேட் 22 ஏப்ரல் 2024. 22ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டேட்ல எல்லாருக்கும் இதே டேட்ல முடிஞ்சிடாது. இந்த டேட்ல இருந்து ஒரு 1 வீக்குள்ள எக்ஸாம் நடந்து முடியும். ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபீஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க யூபிஐ, பேடிஎம், அதுக்கப்புறம் எல்லா விதமான பேமெண்ட் ஆப்ஷனும் இதுல இருக்கும். அப்ளிகேஷன் போடக்கூடிய வீடியோ, அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ற வீடியோ நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றவங்க, புதுசாக அப்ளை பண்றவங்க இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு, நம்ம எதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜிடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th முடிச்சிருக்கணும், ஓவரால் 45% மார்க் எடுத்திருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33% எடுத்திருந்தீங்கன்னா எலிஜிபிள். இது லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அக்னிவீர் கேட்டகரியில் வர ஜிடி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 8th ட்ரேட்ஸ்மேன், 10th ட்ரேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே 17 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது குரூஷியல் டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2003 இருந்து 1 ஏப்ரல் 2007க்குள்ள இடைப்பட்ட கேப்ல பிறந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா, இதுக்கு மேலேயோ இதுக்கு அப்புறமா பிறந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதை கம்ப்ளீட்லி இதுல இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா, நீங்க என்னதான் நான் அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு அப்ளை பண்ணால் கூட அப்ளை ஆகாது. ஓகேங்களா, முன்னாடி யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அக்னிவீர் ஜிடிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்துட்டோம். அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். 50% ஓவரால் மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% மார்க் இருக்கணும். இப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு 10th 12th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் NSQF லெவல் 4 சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா கூட இது டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ அப்படி இல்லைன்னா 2 இயர் 2 இயர் அப்படி இல்லை 3 இயர் டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெலவென்ட் ட்ரேடுக்குள்ள வர கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா, டெக்னிக்கலுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு புதுசாக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே அப்ளை பண்றவங்களுக்கு தெரியும். புதுசாக அப்ளை பண்றவங்க நல்லா கேட்டுக்காங்க. பழைய அப்ளை பண்றவங்களுக்கும் அக்னிவீர் டெக்னிக் கிளர்க்கு தான் வந்து இந்த வாட்டி அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு 10th 12th முடிச்சிருக்கணும், ஆர்ட்ஸ் இல்லை காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், 60% ஓவரால் மார்க் இருக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 50% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதில் 50% இங்கிலீஷ்லையும் மேக்ஸ்லையும் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத மேண்டட்டரியாக கொடுத்துருக்காங்க. அக்னிவி 10th ட்ரேட்ஸ்மனுக்கு நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானதான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 33% எடுத்துருக்கணும். அக்னிவி 8th ட்ரேட்ஸ்மனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானதான். 33% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துருக்கணும். இதுதான் அக்னிவரில் வர எல்லா கேட்டகரிக்கும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட். இப்போ நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட், என்ன ஏரோ கீழே வருது எல்லாமேன்றதை பார்த்துலாம். இப்போ நர்சிங் அசிஸ்டன்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZRO சென்னைக்கு கீழே என்னென்ன ஸ்டேட் எல்லாமே வரும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ZRO சென்னை தான் இதுக்கு ஹெட், ஓகேங்களா. இதில் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், அதுக்கப்புறம் காரைக்கால், புதுச்சேரி, சதன் அந்தமான், இந்த மாதிரி இந்த ஸ்டேட் எல்லாமே ZRO சென்னை கீழே வருவீங்க நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு, ஓகேங்களா. இதே தான் சிப்பாய் ஃபார்மாவுக்கும், ஓகேங்களா. இப்போ நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு இதே செலெக்ஷன் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ஃபிசிக்கல் எல்லாமே இதே சேம் ப்ரொசீஜர். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத சேஞ்ச் ஆகும். இந்த சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும் பெர்மனன்ட். இது நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணலாம். இந்த அக்னிவீர் கேட்டகரியில் வரது எல்லாமே 4 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க, ஓகேங்களா. இந்த டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 17 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள். ஆனால் 1 அக்டோபர் 2001 இருந்து 1 ஏப்ரல் 2007 பிறந்திருக்கணும். நீங்கள் 10th 12th முடிச்சு சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். மேக்ஸ், பயாலஜி, பியூர் சயின்ஸ் சொல்ல போனால், ஓகேங்களா. அதில் ஓவராலாக 50% இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% இருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பர்மனன்ட் ரேலி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம அக்னிவீர் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். அக்னிவீர்ல இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இந்த சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் 22 ஏப்ரல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான பிசிக்கல் நடக்கும். பிசிக்கலுக்கான ஹைட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு, அக்னிவீர் ஜிடிக்கு 166 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு 165 இருக்கணும். அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 162 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். மினிமம் செஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 77 நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது இருக்கணும், ஓகேங்களா. இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கும். நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 தாங்க. அண்ட் 77 சென்டிமீட்டர் நார்மல் செஸ்ட் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணி காமிக்கணும், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அக்னிவீர் கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தகுந்த வந்து குவாலிஃபிகேஷன் ட்ரேட் லிமிட் இருக்கும். இந்த நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் பெர்மனன்ட் ரேலி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் இந்த பிஓஎம்ஐ சார்ட்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கும் அதுக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று தான். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் 166 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க. நார்மலாக 49.6 கேஜி மினிமம் வெயிட்டாவது இருக்கணும், ஓகேங்களா. அண்ட் நீங்கள் இடைப்பட்ட ஏஜ், அதாவது 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருந்தீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 18 வயசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து 60 கிலோக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இந்த பிஎம்ஐ சார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லா ஏரோக்கும் எல்லா ZRO நோட்டிஃபிகேஷனும் நம்மளுடைய ஏரோ கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் என்னத்துக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அக்னிவீர் கேட்டகரி வேறு ஏதாவது ஒரு ட்ரேடுக்கும் சோல்ஜர் கேட்டகரி வரதுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அக்னிவீரில் நீங்கள் ஜிடிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. அதே சமயம் நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க, அதாவது மேக்ஸ், பயாலஜி இல்லை சயின்ஸ் குரூப் படிச்சிருப்பீங்க. அப்போ நர்சிங் அசிஸ்டன்ட்டும் எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்போ இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பட் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்னிவீர் கேட்டகரியில் வர ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ 10th ட்ரேட்ஸ்மனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதில் வேறு எதுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஒன்றுத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். இந்த இல்லை ஜிடி ட்ரேடு, டெக்னிக்கல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மன், இதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் அப்ளை பண்ணணும். பட் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எல்லா ட்ரேடுக்கும் ஒரே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். பட் இந்த அக்னிவீர் கேட்டகரிக்கும் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்காது. என்ன அப்படின்றத பார்த்துலாம். உங்களுக்கு இந்த ஒரு கேட்டகரி இப்போ
பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, நேஷனல், ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், யூனிவர்சிட்டி, இது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டு, செஸ்ட், வெயிட் இது எல்லாமே 2 சென்டிமீட்டர் ஹைட்லையும், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டரும், வெயிட்டில் 5 சென்டிமீட்டரும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது உங்களோட அப்பா இல்லை அப்படின்னா பிரதர் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடிக்கு 20 மார்க் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 20 மார்க் கொடுக்குறாங்க. டெக்னிக்கலுக்கு டோட்டலாக 20 மார்க் கொடுக்குறாங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மார்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஸ்டேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் காலேஜ், யூனிவர்சிட்டி, இதில் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்சிசி ஏபிசி, அதுக்கப்புறம் சிக்கு என்ன மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 10 மார்க் வந்துடும். அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 மார்க் வந்துடும். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 மார்க் வந்துடும். ஓகேங்களா? இது அப்ளை பண்ணும்போது ஷூரே 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சில மார்க் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ அக்னிவீர் கிளர்க், அதாவது டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் இந்த மார்க். அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 20 மார்க் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 10th + 2 year 3 year டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30 மார்க் வந்து டெக்னிக்கலுக்கு கொடுத்துட்றாங்க. 12th + 1 year ஐடி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30 மார்க் கொடுத்துட்றாங்க. 12th + 2 year ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 40 மார்க் கொடுத்துட்றாங்க. 12th + டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா 50 மார்க் வரையும் கொடுக்குறாங்க. இந்த 50 மார்க்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் 150 மார்க்கு மட்டும் ட்ரை பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக போஸ்டிங் எடுத்துட முடியும். அண்ட் அதை மட்டும் நோட் பண்ணி டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை கம்ப்ளீட்லி உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அப்ளை பண்ணுறாங்க கூட இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவிலே கொடுக்க பார்க்குறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அப்ளை பண்ண போகிறவங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல், அதுக்கப்புறம் ட்ரைனிங் எப்படி நடக்கும், அப்புறம் லீவ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி என்ன இருக்கும் அதுதான் முக்கியம். இப்போ உங்களுக்கான அக்னிவீர் கேட்டகரி வர எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 30,000 சேலரி இருக்கும். செகண்ட் இயர் 33,000, தேர்ட் இயர் 36,500 ரூபா, ஃபோர்த் இயர் வந்து 40,000 ரூபாய் வரும். இதில் 21,000 ரூபா தான் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியாக வரும். இதில் 9,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட்டாக பிடிச்சிருவாங்க. ப்ளஸ் 9,000 கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த ஆட் ஆகிற அமௌண்ட்டும் உங்ககிட்ட பிடிக்கிற அமௌண்ட்டும் 5.22 ஆட் ஆகி 10.4 lakhs உங்களுக்கு சேவாநிதியாக 4 years சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கேஜாக கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்க. இது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியிலுக்குள்ளே வராது அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெளியே அமைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ரெலவென்ட் ட்ரேடில் நீங்கள் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ செலக்ட் ஆகி அந்த ரெலவென்ட் ட்ரேடில் அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெளியே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். பட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. பட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு, ஏஜ், இந்த மார்க் எல்லாமே, இந்த போனஸ் மார்க் எல்லாமே நான் அக்னிவீர் கேட்டகரியில் என்னென்ன சொல்லியிருந்தனோ அதே மாதிரி இதுலேயும் போனஸ் மார்க் எல்லாமே ஆட் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி அப்புறம் சி சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க் ஆட் ஆகும். 200 மார்க்குக்கு இது ஆல் இந்தியா கட் ஆஃப் வரும். நர்சிங் அசிஸ்டன்ட்டை பொறுத்தவரையும் எப்பயுமே ஒவ்வொரு ஏரோவுக்கும் 15, 10 இந்த வேகன்சி தான் எடுப்பாங்க. அதனால இதில் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கிறது உங்களுக்கு இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நடக்கும். அந்த 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes 45 secondsக்குள்ளே நீங்கள் ஓடினீங்கன்னாவே போதுமானது தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு குவாலிஃபை தான். பட் இது ஓடி ஆகணும். அப்புறம் ஃபுல் அப்ஸ் எடுத்தாகணும். அப்புறம் 9 feet டிஜிட் ஜிக்ஸாக் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாகணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? இது ஒரு குவாலிஃபை தான். பட் நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபைனல் மெரிட் டெஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா? அண்டு அக்னிவீர் கேட்டகரியில் வர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 1.6 கிலோமீட்டர் 5 minutes 30 seconds அடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் 60 மார்க் வந்து ரன்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10 புல்லப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 40 மார்க் வரும். டோட்டலாக உங்களுக்கு மார்க் ஆட் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 minutes 31 secondsலேருந்து 45 seconds அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. உங்களுக்கான 48 மார்க் கொடுப்பாங்க. 9 ஃபில்லப்ஸ் எடுத்திருந்தீங்க 33 மார்க் கொடுக்கணும். அதாவது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஃபில்லப்ஸ்க்கு எத்தனை ஃபில்லப்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 feet ஜிக்ஸாக் இது எல்லாமே ஒரு குவாலிஃபை தான். பட் இந்த பேட்ச் இது கண்டிப்பாக அடிச்சாகணும். இந்த மார்க் எல்லாமே எவ்வளோ மார்க் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்க பாருங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் எடுத்துகிற மார்க்களோட 200 மார்க்ஸ்க்கு ஆட் ஆகும் ஓகேங்களா. டெக்னிக்கல் கிளர்க்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இதே தான் சேம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடக்கும். அதாவது கண்ணு காது மூக்கு இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. டிஃபென்ஸுக்கு எப்படி அதாவது மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும், புதுசாக அட்டன் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ இந்த வருஷம் புதுசாக வந்து ஒன்று ஆட் ஆயிருக்கு, இது யாரும் மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது அடாபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வந்து புதுசாக இட்டு வந்திருக்காங்க. இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இந்த அடாபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் அதுக்கப்புறம் டிப்ரெஷன் இருக்கீங்க, ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்லி மன தைரியத்தோட தான் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த அடாபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. இந்த அடாபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரையும் யாரும் பயப்பட தேவையில்லை, இதில் யாரும் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நார்மலான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாவோ உங்களுடைய ஃபாதர் கிராண்ட் மதர் யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லீவ் தரமாட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லை, டேட் ஆஃப் பர்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் எல்லாம் இதில் வந்து கொஷனில் இருக்கும். நெகட்டிவ் தாட்டில் இருக்க மாதிரி கொஷின் இருக்கும். இதை பற்றி நான் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் போகும்போது இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி யாரும் பயப்படாதீங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அடாபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுவும் சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரி தான் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோ வந்து வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அப்ளை பண்ணுற வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ரோல் நம்பர் ஜென்ரேட் ஆகிற வரை ஓகேங்களா. எதுவுமே எடிட்டும் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடையாது. அது மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே கரெக்டாக எல்லா மார்க் நம்பரும் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. அண்ட் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே தாங்க ஓகேங்களா. இது பர்மனன்ட், அது 4 years சர்வீஸ். இதிலும் அதே தான், எல்லா குவாலிஃபிகேஷனும் ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் டேட் ஆஃப் பொறுத்த போதையும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ சிப்பாய் ஃபார்மா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் புதுச்சேரி, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபர் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் எலிஜிபிள். இந்த சிப்பாய் ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே 13 Februaryலேருந்து 22 March வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 22 April எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்கல் எல்லாமே ஒரே லெவலில் தான் நடக்கும். இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். இதில் உங்களுக்கு என்ன டேட்டில் எக்ஸாம் வருமோ அந்த டேட்டில் தான் எக்ஸாம் வரும். இந்த சிப்பாய் ஃபார்மாக்கு மட்டும்தான் 19 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது 1 October 1999 1 October 2005 பிறந்தவங்க எலிஜிபிள். இதில் 10th 12th முடிச்சு டி ஃபார்மில் ஒரு 55% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசி கவுன்சில், அதில் ஃபார்மசி இந்தியா இந்த கவுன்சில் கீழே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை பிஃபார்ம் முடிச்சு 50% ஸ்டேட் கவுன்சில் ஏன்னா ஃபார்மசி கவுன்சில் முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மற்றபடிக்கு இந்த இதுவும் சிப்பாய் ஃபார்மாவும் நர்சிங் அசிஸ்டண்ட்டும் பெர்மனன்ட் ரேலி ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அக்னிவீர் கேட்டகரி வர ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ண முடியும். நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். சிப்பாய் ஃபார்முக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தனியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே மாதிரி தான் இந்த டேட்டு, ஏஜ், அதுக்கப்புறம் ஹைட் எல்லாமே இதே தான் ஓகேங்களா. கம்ப்ளீட்லி இந்த வீடியோ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அக்னிவீர் ஜிடிக்கான மெட்டீரியல் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. ஜிடி ட்ரேட்ஸ்மனுக்கான மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்ணுற லிங்க் வரும். அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் காமிக்கும் 149 rupees. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய PDF ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல பேன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, அப்புறம் எல்லா விதமான பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். அதை பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான மெட்டீரியல் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆயிரும். இப்போ ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி தான் வரும். இதில் அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் தனியாக PDF இருக்கும், அதுக்கப்புறம் அக்னிவீர் மேக்ஸ் PDF இருக்கும். இந்த அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் PDF டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜிகே ஜிஎஸ் PDF வரும். இதில் அதாவது எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த PDF எல்லாமே ஒர்த்தானதுங்க. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த PDF ஒர்த்து தான்.
மேக்ஸ் மெட்டீரியல் உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தானது. இது எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிடிஎஃப்ல நம்பர் சீரியஸ்ல இருந்து எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிருக்கும். பட் இந்த மேக்ஸ் பிடிஎஃப்ல ஆன்சர் மட்டும் இருக்காது, ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த ஆன்சர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சா ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸுக்கான சீரியஸ் வீடியோ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் வரத்துக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஜிகேஜிஎஸ்க்கான சீரியஸ் கம்ப்ளீட்லி நம்மளோட சேனலில் வரும். அண்ட் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இது எல்லா பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் எல்லா குவாலிஃபிகேஷனும், எல்லா ட்ரேடும், நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அக்னிவர் எல்லா கேட்டகரி பற்றியும் கம்ப்ளீட்லி பேசியிருக்கேன். இதில் ஏதாவது விட்டுருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படி விட்டுருந்தா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்